ஹலோ மக்களே, காலையிலேயே நானும் பாப்பாவும் எந்திரிச்சு ரெடியாகி பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். சரி வந்துட்டு சமைக்கிறதுக்கு பெருசாக மூடே இல்லை. சரி சிம்பிளாக தேங்காய் சாப்பாடு தாளிச்சு விட்டுக்கலான்னு சொல்லி தேங்காய் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிட்டேன். மாவு இல்லை, ஸோ நைட்டுக்கு வந்துட்டு சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னா நான் இப்போலேருந்தே ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். காலையில் நான் ஸ்டார்ட் பண்ண சப்பாத்தி மேக்கிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணால் தான் நைட்டுக்கு அது சப்பாத்தி எங்கள் வீட்டில் வரும். ஏன்னா குட்டி மேடம் விடவே மாட்டாங்க எதுவுமே செய்கிறதுக்கு. மாவை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள வச்சுட்டு சப்பாத்தியை பிசைஞ்சு அதை தேய்ச்சி போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். மற்ற எதுனாலும் செஞ்சுப்பேன். இந்த சப்பாத்தி பூரி மட்டும் இவங்களை வச்சுட்டு போடுறதுக்குள்ளார ஒரு வழி ஆகிடும். அந்த மாவை எடுத்து 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 சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்களே பாருங்களேன். அப்படியே வாழைக்காய் ஃப்ரையும் செஞ்சு முடிச்சுட்டு குட்டி மேடம் ஒரு வழியாக தூங்க வச்சாச்சு. பாப்பா தூங்கியாச்சு. ஸோ எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பாடை போட்டு நான் உட்காந்தாச்சு. விகடன் அன்னைக்கு வியாழக்கிழமை தான் வந்திருந்தது. ஸோ ஜாலியாக புக் படிச்சுட்டு ஜாலியாக சாப்பிட்டேன். உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி புக் படிச்சுட்டே சாப்பிட்றது, புக் படிச்சுட்டே டீ காஃபி குடிக்கிறதுலாம் பிடிக்கும்? கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.